ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் வீடியோல நிஃப்டியோட சார்ட் காட்டி க்ளோஸ் ப்ரைஸும் நான் காட்டின ப்ரைஸ்க்கும் வித்தியாசம் பார்த்தோம். இன்னைக்கு வந்து ஃபின் நிஃப்டிக்கு பார்க்கலாம். இது வந்து நேத்து முடிஞ்ச மார்க்கெட்டு, அதுக்கு தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். நேத்து வந்து ஃபின் நிஃப்டிக்கு சப்போர்ட் 22,600, ரெசிஸ்டன்ஸ் 23,050, மிட் பாயிண்ட் 22,825. இந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு கேப் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சப்போர்ட்டுக்கும் ரெசிஸ்டன்ஸ்க்கும் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 450 பாயிண்ட் இப்படி இருந்துட்டாலே வந்து நமக்கு ஒரு எப்படி சொல்றது, நமக்கு மார்க்கெட் வந்து நல்ல மொமெண்டம் இருக்கும்னே நம்ம எதிர்பார்க்கவே கூடாது. எப்பவாவது மட்டும்தான் இந்த மாதிரி சப்போர்ட் தக்க வச்சிருச்சுன்னா மிட் பாயிண்ட்ல இருந்து மறுபடியும் சப்போர்ட் இப்படி வந்து ஒரு பெரிய ரேஞ்சா கிடைக்கும். ஒரு 200 பாயிண்ட் 250 பாயிண்ட் வந்து டிராவல் ஆகும். அதிக நாள் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பெரிய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கிடைச்சிட்டாலே உங்களுக்கு சைட்வேஸ் மார்க்கெட் தான். இதுதான் வந்து அதிக நாள் நடக்கும். சரிங்களா? இத வந்து நீங்க நோட் பண்ணி கூட பாருங்க. இந்த மாதிரி வந்து ஒரு பெரிய கேப், அதாவது பெரிய கேப்னா நான் வந்து கேண்டில் ஸ்டிக் நகர்ந்ததை நான் சொல்லல. பாருங்க, அன்னைக்கு கேப் அதாவது 22,900 தான் வந்து அன்னைக்கோட ஹை, அதாவது புதன்கிழமை மார்க்கெட்டுக்கு. சரிங்களா? ஆனா நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் எங்க வந்திருக்குன்னா 23,050 கிட்டத்தட்ட. இல்ல, இது வந்து பாத்தீங்கன்னா 22,986 ஹை காட்டுது. எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 70 பாயிண்ட்டுக்கு தான் நமக்கு வந்து ரெசிஸ்டன்ஸ் காட்டுது. அப்போ எப்படி சொல்றது, இது வந்து கேண்டில் ஸ்டிக்க வச்சு நான் வந்து சொல்ல போறது இல்ல. ரெசிஸ்டன்ஸ் நமக்கு பிரீமியம் ஸ்ட்ரைக் தான் சொல்லும். இது வந்து இதுதான் ரெசிஸ்டன்ஸ். அது வந்து கேண்டில் தொட்டும் இருக்கலாம், தொடாமலும் இருக்கலாம், இல்ல பெரிய கேப்பா கூட இருக்கலாம். இப்படி வந்து வரும் நம்மளுக்கு. அதனால நான் வந்து மார்க்கெட்டோட ஹைல நான் கேண்டில் ஸ்டிக்க வச்சு கணக்கே எடுக்க மாட்டேன், ஸ்ட்ரைக்கை வச்சு தான் கணக்கு எடுப்பேன். அப்படி எடுக்கிறப்ப இது வந்து 400 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் இருந்துட்டாலே, 400-500 பாயிண்ட் இருந்துட்டாலே என்னைக்காச்சும் தான் ட்ரெண்டிங் ஆகுமே தவிர நிறைய நாள் சைடுவேஸ் தான் போடுவாங்களே. சரிங்களா? இதை நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. சரி, இப்ப நம்ம வந்து பார்க்கலாம். க்ளோஸ் பிரைஸ்க்கு ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பாருங்க, இதுதான் வந்து இருங்க 2 சார்ட் வச்சுக்கிறேன். இது வந்து 22,600 காலு, இது வந்து 22,600 புட்டு. லைன் போயிருச்சு, இருங்க ஒரு நிமிஷம் மாத்தி பாக்குறேன். இப்படியே வைக்கிறேன், இப்படி இருந்தாதான் இருக்கு. இதுல மாறினா லைன் போயிடுது. இதான் கொஞ்சம் ஏஞ்சல் புரோக்கிங்ல இது ஒரு கஷ்டம். சரி, நான் இப்படியே காட்டுறேன் பாருங்க. இது வந்து 22,600 காலு, இது 22,600 புட்டு. சரிங்களா? இதுக்கு க்ளோஸ் பிரைஸ் நீங்க செக் பண்ணி கூட பாத்துக்கோங்க. 600 காலுக்கு புதன்கிழமை க்ளோஸ் பிரைஸ் கொடுத்தாங்க இல்லையா, அதுக்கு வந்து அதாவது இது நான் நேத்து மார்க்கெட்டு காட்டுறேன், அதனால வந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இதுல கூட வச்சு காட்டுறோம் பாருங்க. இது இந்த ஏஞ்சல் புரோக்கிங்ல க்ளோஸ் பிரைஸ் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் இருக்கும் எப்பவுமே. நாளைக்கு மார்க்கெட்டுக்கு தான் இது என்ன ஆகும்னா, வியாழக்கிழமை மார்க்கெட்டுக்கு வந்து என்ன க்ளோஸ் பிரைஸோ அது மாறிக்கும். இந்த இது வந்து மாறவே மாறாது. இதுல இருக்கிறது ப்ரீவியஸ் க்ளோஸ் தான். அதுல 234 இருக்கு. அந்த 234க்கு நான் சப்போர்ட் போட்டிருக்கேன். சரிங்களா? இங்க பாருங்க, சைடுவேஸ் மார்க்கெட்னாலே இப்படி லைனே தொட்டிருக்காது, நடுவுலயே டிராவல் ஆகும். இது வந்து எக்ஸ்பிரி டேக்கு முன்னாடி வரைக்கும். இதுவே எக்ஸ்பிரி டே இருந்தா கண்டிப்பா இந்த லைனுக்குள்ளேயே தான் ட்ரேட் ஆகும், எந்திரிக்கவே எந்திரிக்காது. காலும் சரி புட்டும் சரி ரெண்டு பேருமே லைனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. நேற்றுலாம் நிஃப்டி பேங்க் நிஃப்டிலாம் அப்படிதான் இருந்துச்சு. சரிங்களா? இதுக்கு எக்ஸ்பிரி இல்ல, ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட்னால தான் லைனே தொடாம அங்கேயே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இப்படி இருந்தாலும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஓகே இது வந்து சைடுவேஸ் மார்க்கெட் தான். லைனே தொடாம டிராவல் ஆயிட்டு இருந்தா சைடுவேஸ் தான். சரிங்களா? இது பாருங்க புட்டு, இது 22,600 புட்டு. இது வந்து 167 ரூபா க்ளோஸ் பிரைஸ். பாத்துக்கோங்க, 167 ரூபா க்ளோஸ் பிரைஸ். இதுக்கு நான் சப்போர்ட் போட்டிருக்கேன். பாருங்க, ஓப்பன் ஆனோடனே அடுத்த லைன்லாம் போய் தொடவே இல்லை, இங்கே போயிட்டு இப்படியே வந்துருச்சு. சரிங்களா? இப்படி அடுத்த லைனும் தொடல, இப்படியே இங்கே டிராவல் ஆயிட்டு இருக்கு. இதுல வந்து எனக்கு பார்க்கும்போது இது கொஞ்சம் குழப்பமா தான் இருக்கும். ஏன்னா இது இன்னும் கொஞ்சம் மேல அடுத்த லைன் போகுமா போகாதா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா கால் சார்ட் பாக்குறப்ப உங்களுக்கு வந்து என்ன சொல்றது,
சைட்வேஸ் தான் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இது அடுத்தடுத்த லைனுக்கு போனா இது என்ன ஆகும்னா கீழே வரணும். ட்ரெண்டிங் டே வந்தா இது இப்படியே கீழே வந்துடும், இந்த லைனுக்கு வந்துடும். இது வந்து இப்படியே டிகே தான் நடக்கும். இது எக்ஸ்பிரி டேக்கு முதல் நாள் வரைக்கும் இப்படி நடக்கும், லைன் தொடாத. சரிங்களா? இப்ப இதோட வித்தியாசம் பாத்துட்டீங்க. இப்ப நான் வந்து என்னோட லைன் காட்டுறேன். இது வந்து 600 கால் அங்க காட்டணும் பாத்தீங்களா, அதேதான். இது வந்து 600 புட்டு. இதுக்கு 600 காலுக்கு என்னோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா 298. சரிங்களா? 600 புட்டுக்கு 127. சரிங்களா? பாருங்க, இதுவும் பாருங்க. அங்க எப்படி அந்த பிரைஸ் வந்து லைனே போகாம இருந்து, இப்ப நான் அதை காட்ட முடியாது. நீங்க ப்ரீவியஸா பார்த்த வீடியோல கூட தள்ளி பார்த்துக்கோங்க. ஏன்னா அது லைன் போயிருது. அது சில டைம் இந்த ஏஞ்சல் புரோக்கிங் அப்படிதான் ஆயிரும். இப்ப இதுவுமே இதுக்கு கீழே வந்து உங்களுக்கு லைனே தொடல. ஆனா லைனுக்கு கொஞ்சம் பக்கத்துல இருக்கு, இருந்தாலும் இது தொடல. இதை நம்ம தொட்டா மட்டும்தான் நம்ம என்ட்ரியே போக போறோம், இல்லைன்னா நம்ம போக போறது இல்லை. அப்ப அப்படி இருக்க பட்சத்துல நமக்கு அது என்ட்ரி போறதுக்கான வாய்ப்பும் இல்ல சைடுவேஸ்ல. சரிங்களா? சப்போர்ட் லைன்ல இருந்தா மட்டும் தான் நம்ம என்ட்ரியே போவோம். அவன் ரெசிஸ்டன்ஸ், இவன் சப்போர்ட். இப்ப ஒருத்த மட்டும் தொட்டிருக்கான் அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து கீழே ரிஜெக்ட் ஆவறான் தான், இல்லன்னு சொல்லல. ஆனா இவன் ஏறணும்ல, இவனுக்கு நம்ம லைன் இருந்தா தான் எடுக்க முடியும். அப்ப லைன் இல்ல, நம்ம எடுக்கவே போறது இல்ல. சரிங்களா? இதுல பாருங்க, அந்த வீடியோல நான் வேணா இப்ப இருக்கான்னு பாக்குறேன். இருக்கு. இந்த க்ளோஸ் பிரைஸ்க்கு மேல லைனே இல்லாம தான் காட்டுறாங்க. நம்மளது பாருங்க, இதான் நான் கண்டுபிடிச்ச பிரைஸ் 127. அதுக்கு மேல பாருங்க, அதோட ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் டார்கெட் லைன் அங்க போயிட்டு 4வது கேண்டிலே நமக்கு வந்து ரிஜெக்ஷன் ஆயிடுச்சு. அப்போ இதுக்கு மேல கிடையாது, அப்போ இது கீழே தான். அப்போ இன்னும் புட்டு இறங்காது, மார்க்கெட் அங்கேயே தான் நிக்க போகுது அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? இப்படிதான் சொல்ல வரேன். நம்ம லைன் வந்து ஆனா ஒருத்தன் கன்ஃபார்ம் பண்ணிருக்கான், இன்னொருத்தன் நான் எப்படி யோசிப்பேன்னா, இவன் ரெசிஸ்டன்ஸ்ல இல்லனாலும் பரவாயில்ல, இவன் சப்போர்ட்ல இருந்தா கூட நான் ட்ரை பண்ணுவேன். ஆனா இவன் லைன்ல இல்லாம இவன் மட்டும் ரெசிஸ்டன்ஸ்ல இருந்தா நான் ட்ரையே பண்ண மாட்டேன். இப்படிதான் என்னோட ட்ரேட் இருக்கும். பாருங்க, அடுத்து அப்படியே நமக்கு அந்த ரெசிஸ்டன்ஸ்ல இருந்து நான் கண்டுபிடிச்ச விலை இருக்கு பாத்தீங்களா 127, அங்க வந்து அப்படியே ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இது நம்ம 500 புட்டுக்கு கூட பார்க்கலாம். 500 புட்டுக்கு 96 ரூபாய் நான் கண்டுபிடிச்ச பிரைஸ். சரிங்களா? அதுவும் பாருங்க, அதுவுமே அடுத்த லைனுக்கு மேல போகல. அப்ப இதுவே வந்து இங்க இருந்து கீழே வருதுன்னா மார்க்கெட் எப்படி 500 கீழே போகும்? அப்போ அங்க இருந்து அப்படியே சஸ்டெயின் தான் ஆக போகுது தெரியுதுனால. ஏன்னா பெரிய ரேஞ்ச், இந்த வித்தியாசத்தை நல்லா பாத்துக்கோங்க. பெரிய ரேஞ்சா இருக்குன்னா மட்டும் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் நடக்கும். இப்படி இருந்தா நம்ம வந்து ஒரு இது தெரிஞ்சுக்கலாம், ஓகே சைட்வேஸ் மார்க்கெட். ஆனா சில நாள் நல்லாவும் ட்ரெண்ட் ஆகும், எப்படி இறங்குச்சோ அப்படியே ஏறும். அது வந்து நம்ம லைன் சொல்லிடும், அப்படி போகுமா போகாதான்றது நம்ம லைன் சொல்லிடும். இந்த மாதிரி வந்து லைனே தொடாமலாம் டிகே ஆகாது, அந்த மாதிரி நடக்கிறப்ப அதுல நமக்கு அந்த வித்தியாசம் தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வித்தியாசம் காட்டிட்டேன். இப்ப நம்ம வந்து நாளைக்கு ரேஞ்ச் எப்படி இருக்கு அப்படின்றத ஃபினிட்டில பார்க்கலாம். ஃபினிட்டில நேத்து வந்து பாத்தீங்கன்னா 450 பாயிண்ட் ரேஞ்ச் இருந்தது பாத்தீங்களா. நாளைக்கு பாத்தீங்கன்னா 200 பாயிண்ட் ரேஞ்ச் தான் இருக்கு. இதை தான் நான் வந்து ட்ரேட் எடுக்கும் போது நான் வந்து கவனிப்பேன். சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு எவ்வளவு கேப் இருக்கு, இந்த இடத்துல நமக்கு பையரா வாய்ப்பு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத இதுல வந்து நான் பாத்துக்குவேன். அப்படி பாக்குறப்போ நாளைக்கு மார்க்கெட்டுக்கு பாத்தீங்கன்னா 22,550 ஃபினிட்டிக்கு சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ் 22,750, மிட் பாயிண்ட் 22,750. சாரி தப்பா போட்டேன், 650 வரும். இருபத்தி 22,650 மிட் பாயிண்ட். 22,750 மேல போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 22,550 கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். சரிங்களா? இந்த மாதிரி வந்து ரேஞ்ச் எப்போ வந்து எனக்கு கம்மி ஆகுதோ 200 150 இந்த 2 பாயிண்ட் வர்றப்ப நான் வந்து அடுத்த நாள் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், பையருக்கான நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றத நான் பாத்துக்குவேன். சரிங்களா? பார்க்கலாம் நாளைக்கு இந்த கேப்புக்கு என்ன நடக்குதுன்னு நீங்க கூட செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு சென்செக்ஸோட எக்ஸ்பிரி இருக்கு, அதனால நான் இதுல ஒரு வித்தியாசம் காட்டுறேன். சரிங்களா? நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் ஏன் வந்து இந்த மாதிரி வித்தியாசமா வருது. சென்செக்ஸ்க்கு நேத்து நடந்த மார்க்கெட்டுக்கு ஹை வந்து 79,230ன்றது ஹை. சரிங்களா? கீழே வந்து லோ வந்து 78,900. அப்போ எவ்வளவு வருது, 300 பாயிண்ட் தான் ரேஞ்சே வருது.
அப்ப 300 பாயிண்ட் ரேஞ்ச் வருதுன்னா நான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் இங்கே தானே வரணும், அட்லீஸ்ட் 300ஆவது வரணும். ஆனா நாளைக்கு மார்க்கெட்டுக்கு நமக்கு வந்து பிரீமியம் கால்குலேஷன்ல என்ன சொல்லுதுன்னா 79,400 தான், 79,400 தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுது. சப்போர்ட் வந்து 78,900, மிட் பாயிண்ட் 79,150. சரிங்களா? இதுதான் வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். ஆனா ஏன் நான் இப்ப இதை காட்ட வரேன் அப்படின்னா, கேண்டில் ஸ்டிக்கோட ஹை தான் பார்த்து நம்ம ரெசிஸ்டன்ஸா கொடுக்கணும் அப்படின்னா இவ்வளவு தூரம் அப்படி கொடுக்கறப்ப ரொம்ப ரேஞ்ச் கம்மியா வரும். ஆனா அது அப்படி வந்தா அது கரெக்டா இருக்காது. என்னோட கால்குலேஷன்ல 79,400 தான் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுது. எவ்வளவு தூரம் வந்து தொடாத இருக்கு பாருங்க. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருக்கும். நீங்க வேணாலும் நாளைக்கு செக் பண்ணி பாருங்க சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன நடந்துச்சு. இப்போ இவ்வளவு கேப் கேண்டிலே தொடாம நான் இவ்வளவு தூரம் கேப்ல கொடுத்துருக்கேன் அப்படின்றப்ப என்ன நடந்தது நீங்க செக் பண்ணி கூட பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.